ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராடி பேப்பர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்க டாப் 15 கிளான்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னடா இந்த ஒரு வீடியோலயே 15 கிளானை பத்தி சொல்லிடுவியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. அதுக்கு தான் இந்த 15 கிளானை 5 பிரிச்சு பார்ட் 3 வரையும் இந்த வீடியோ நான் பிரிச்சிருக்கேன். ஸோ நீங்க 15 கிளான் சொல்றீங்களே ப்ரோ, அதனால நீங்க இந்த வீக்னஸ் வச்சு தான் பிரிச்சிருக்கீங்களான்னு கேட்டீங்கன்னா அது இல்ல guys. நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஏகப்பட்ட கிளான்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்ச 15 கிளான்ஸை மட்டும் தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் இதை எக்ஸ்பிளைன் தான் பண்றேன். நம்ம நருட்டோ சீரிஸ்ல இத்தனை கிளான் இருக்குன்ட்டு. ஆனா இதை வீக்னஸ் வச்சுலாம் நான் பிரிக்கல. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் ஆன் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது இனுசுகா கிளான். இனுசுகா கிளான்னா நம்ம கீபா இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கிளான் தான் இனுசுகா கிளான். பட் நம்ம இனுசுகா கிளான்ல நம்ம கீபாவை மட்டும் தான் பாத்துருப்போம்னு நினைக்கிறேன். கீபா கூட அக்கமாருன்னு ஒரு நாய் இருக்கும், அது அவங்க பாட்டி தான் கொடுத்துருப்பாங்க. சோ அக்கமாரும் இந்த கிளானை சேர்ந்துதான் கேட்டீங்கன்னா இல்ல, ககாஷி சமனிங் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த நாய் கூட சேர்ந்ததுதான் இந்த நாயும். சோ இந்த கிளானை சேர்ந்த நம்ம கீபா என்ன ஜுட்ஸு யூஸ் பண்ணுவாருன்னா ஃபேங் மட்டும் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாரு. இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா நிறைய ஜுட்ஸு யூஸ் பண்ணுவாரு. ஆனா நம்ம கீபாவை அதிக எபிசோட்ல காட்டாடுறதுனால இந்த ஜுட்ஸுவை மட்டும் தான் நம்ம நோட் பண்ணிருப்போம். சோ இந்த கிளானை சேர்ந்த எல்லாருக்குமே ஒரு டாக் ஒண்ணு கூட வச்சுன்னு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாத இவங்க ஃபேஸ்ல ரோஸ் கலர்ல ஒரு மார்க் மாரி ஒண்ணு இருக்கும். அது மார்க்னு சொல்ல முடியாது, நம்ம ஜிராயாக்கு கண்ணுல இருந்து ஒரு ரோஸ் கலர்ல ஒரு கோடு மாரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாரி தான் இவங்களும் ஃபேஸ்ல லைட்டா கோடு கேச்சுன்னு இருப்பாங்க. நம்ம கீபாவை நோட் பண்ணீங்கன்னா நீங்களே பாத்திருப்பீங்க. 4th பிளேஸ்ல இருக்கிறது யமானாகா கிளான். நம்ம யமானாகா கிளான்ல யார் யார் இருக்கானா ஈனோ, அதுக்கப்புறம் 4th கிரேட் நிஞ்சா வரப்ப நம்ம ஒபிட்டோ கூட ஒருத்தர் ஃபைட் போடுவார் பாத்தீங்களா, அவரும் யமானாகா கிளானை சேர்ந்தவர் தான். அது மட்டும் இல்லாத இந்த கிளானை சேர்ந்தவங்க எல்லாருமே மைண்ட் டிரான்ஸ்போர்ட் ஜுட்ஸுவை தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ஈனோ இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இந்த ஜுட்ஸுவை நிறைய டைம் யூஸ் பண்றப்ப நீங்க பாத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாத இந்த ஜுட்ஸுவோட வேல்யூ என்னன்னா, இப்போ இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ணவங்க வேற ஒரு மைண்டுக்குள்ள இவங்க போயிடுவாங்க. வேற ஒரு மைண்டுக்குள்ளனா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈனோ ஒரு ஃபைட்டுக்கு போவாங்க பாத்தீங்களா, ஆசுமா டெத் அப்போ ஒரு ரிவெஞ்ச் எடுக்க நம்ம ஷிகமாரு போவார் பாத்தீங்களா, அப்ப நம்ம ஷிகமாரு ஈனோவை அகாட்சுகி மெம்பர்ல இருக்கவங்க எப்படிக்கா வராங்கன்றத பார்க்க சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஈனோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பறவை ஒண்ணு பறந்து போவோம், அந்த பறவையோட மைண்டுக்குள்ள போயிட்டு காக்குசுவும் ஹிடானும் எந்த சைட்ல இருந்து வராங்கன்றத நம்ம ஈனோ அதை பார்த்துட்டு நம்ம ஷிகமாரு கிட்ட சொல்லுவாரு. அதை நீங்களே பார்த்திருப்பீங்க ஷிகமாருவோட ரிவெஞ்ச் அப்ப. 3rd பிளேஸ்ல இருக்கிறது ஹக்கிமிச்சி கிளான் தான் இருக்கு. என்னடா இந்த ஹக்கிமிச்சி கிளான்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஜோஜி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கிளான் தான் அக்கிமிச்சி. இந்த கிளான்ல ஜோஜியை மட்டும் பாத்துருக்க மாட்டோம், ஜோஜியோட அப்பாவையும் பார்த்திருப்போம். இந்த கிளானை சேர்ந்தவங்க என்ன ஜுட்ஸு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இவங்க கை கால் உடம்புலாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் பெருசாக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோஜி இருக்காரு பாத்தீங்களா, அவரோட உடம்பையே பெருசாக்கி பால் மாரி ஆக்கிடுவாரு. அப்போ ஒரு ரோல் மாரி ஒரு அட்டாக் பண்ணுவாரு. அந்த அட்டாக்கோட பேர் தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2nd பிளேஸ்ல இருக்கிறது யூகா கிளான். இந்த யூகா கிளான்ல நிறைய பேரை பார்த்திருப்போம். முக்கியமா நம்ம ஹினாட்டாவை தான் அதிகமா பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாத ஹினாட்டாவோட அப்பாவை பார்த்திருப்போம், நெஜியை பார்த்திருப்போம், நெஜியோட அவங்க அப்பாவை பார்த்திருப்போம், நிறைய பேரை பார்த்திருப்போம். இவங்களோட எபிலிட்டி என்னன்னா, இந்த கிளானை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டயுமே பியாக்குகான் இருக்கும். இது ஒரு கேகே கென்காய். இந்த பியாக்குகானை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சேனல்ல டாப் 8 டோஜுட்சுன்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு பியாக்குகான்னா என்னன்னு தெரியும். சரி, கமிங் டு த டாபிக். இந்த பியாக்குகான்னா சிம்பிளா சொல்லணும்னா, உங்களால ஒருத்தவங்களோட சக்கரா ஃப்ளோவை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாத யார் எங்க இருக்காங்கன்றத இவங்களால ஈஸியாவே சென்ஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நருட்டோ கிளாசிக்ல நெஜி வர்சஸ் நருட்டோ ஃபைட் பார்த்திருப்பீங்க. அந்த ஃபைட்ல நம்ம நெஜி நருட்டோக்கு உள்ள இருக்க சக்ரா ஃப்ளோவோட பாயிண்ட் எல்லாம் அடிச்சு டேமேஜ் பண்ணுவாரு. அது நீங்களே பார்த்திருப்பீங்க. ஃபைனலி நம்ம லிஸ்டிங்ல 1st பிளேஸ்ல இருக்கிறது ஒச்சிச்சிகி கிளான். இந்த கிளான்ல இருக்கிறவங்களெல்லாம் நம்ம நருட்டோ ஷிப்டன்ல கம்மியா தான் பார்த்திருப்போம். ஆனா பொருட்டோ சீரிஸ்ல நம்ம பொருட்டோக்கு வர ஃபைட் எல்லாமே ஒச்சிச்சிகி கிளானை சேர்ந்தவங்களுக்கு தான் வரும். இந்த கிளானை சேர்ந்தவங்க கிட்ட கூட பியாக்குகன் இருக்கும். சில பேர் கேட்கலாம், எப்படா நம்ம ஆகராமா கிட்ட மட்டும் ரினிகன் இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அது எப்படின்னா, நம்ம காகியா ஒச்சிச்சிக்கி இருக்கா பாத்தீங்களா, அவகிட்ட ரினேஷரிங்கன் அப்புறம் பியாக்குகான் இருக்கும். அவளுக்கு 2 பசங்க பிறப்பாங்க, அகுரா மற்றும் ஆகராமா. நம்ம காகியா கிட்ட இருக்க பவர்ஸ் எல்லாம் இவங்க 2 பேருக்குமே ஸ்கிரிப்டாய் தான் வரும். நம்ம காகியா கிட்ட ரினேஷரிங்கன் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஆகராமா கிட்ட போறப்ப ரினிகனா மாறி இருக்கும். அதே மாதிரி அகுரா கிட்ட போறப்ப பியாக்குகானா மாறி இருக்கும். நீங்க எதனால இதெல்லாம் பத்தி சொல்லிங்கிறீங்க, நீங்க கிளானை பத்தி தானே பேசுறேன் நீங்கன்னு கேட்டீங்கன்னா, எதனால நான் இதை சொல்றேன்னா,
பாதி பேர்கிட்ட ஒச்சிச்சிக்கி கிளான்னு சொன்னாலுமே நம்ம ஆகராமாவை தான் சொல்லுவோம். அதனால ஒச்சிச்சிக்கி கிளானை சேர்ந்தவங்க எல்லார்கிட்டயுமே பியாக்குகான் தான் இருக்கும். ஆனா எப்படி வந்து ஆகராமாக்கு மட்டும் ரினிகனா மாறி இருக்கும் அப்படின்றத தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி கைஸ், இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாதி பேருக்கு வந்து ப்ரோ எனக்கு பிடிச்ச கிளான்லாம் இதுல வரவே இல்லையா அப்படின்ட்டு பாதி பேருக்கு தோணலாம். இன்னும் பார்ட் 2 பார்ட் 3 இருக்கு, அதுல வரும் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ என்ன தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்லி மிஸ் பண்ணியிருந்தாலும் அதே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.